வெல்கம் பேக் டு டிஜே vlogs. இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரமலான் சீரீஸில் இன்றைக்கி டே 23, அதாவது 23வது நாள், 23வது நோன்பு. இன்றைக்கி சகருக்கு அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளாக செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒயிட் ரைஸ், சாம்பார், காய் போட்ட சாம்பார் என்னன்னு தெரில, சாம்பார் வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது சொல்கிறேன் என்ன சாம்பார்னு. சாம்பார் இருக்குது. இங்கே என்னமோ ஸ்பெஷலாக வச்சுக்கோங்க, சிக்கன் 65. தெரியுதா? சிக்கன் 65. இது வந்து ஆயில்லெஸ் ஃப்ரை, எண்ணெய் இல்லாமல் பொரிச்சது, தவாவில் போட்டு எடுத்து 0% ஆயில், ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லை. எப்பயும் போல் தயிர், உப்பு, தண்ணி இருக்குது. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே, எல்லாம் எப்படி இருக்குது? கேமராவில் கரெக்டாக இருக்கா? ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கா? லைட்டிங் செட்டப் எப்படி இருக்குது? வாய்ஸ் எப்படி கேட்குது? மைக்கு கனெக்டில் இருக்கா? பார்த்தாச்சு, கரெக்டாக தான் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 3:58. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நல்லா இருக்குது. 50 வருஷம் டம்ளர். ஸோ அது பார்த்து இந்த வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறீங்க. 50 வருஷம் டம்ளர் தான் இது. எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது வாங்கலாம். எங்கள் அம்மா பிறக்காதுக்கு முன்னாடி வாங்கலாம். 50 வயசு இந்த டம்ளருக்கு. கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். கத்திரிக்காய்லாம் போட்டிருக்காங்க சாம்பாரில். இது வந்து கத்திரிக்காய் சாம்பார்னு நினைக்கிறேன். பீஸ் நம்ம இதில் வச்சுக்கலாம். 1 பீஸ் சிக்கன். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆயில்லெஸ் ஃப்ரை, 0% ஆயில். நம்ம எண்ணெயே சேர்த்துறதில்ல. அதே மாரி 1-2 உள்ளே போயிடுது. வடை, இந்த நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறாங்க, அதெல்லாம் போயிடுது. நோன்பு முடிஞ்சோடனே 100% ஆகிட்டு இருக்கோம். பிஸ்மில்லா. ஹலோ, எங்கள் அக்கா டேஸ்டியான்னு கேட்டாங்க. இந்த சாம்பார் எங்கள் அக்கா வச்சது தான். 65 எங்கள் அம்மா செஞ்சது. இன்னைக்கு 23வது நோம்பு. இன்னைக்கு 23, நாளைக்கு ஆமாம் இன்னைக்கு 23வது நோம்பு. இன்னும் கரெக்டாக 6 நோம்பா, 6 நோம்போ 5 நோம்போ இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. ரம்ஜான் பக்கத்தில் வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை ரமலான் மாதம் நம்மளை விட்டு போகுதுன்னு கவலைப்படுறதானே தெரியல. ஏன்னா எனக்கு கவலையாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதத்தில் இது ஒரு மாதம். ஏன்னு கேட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம தொழுகிறதா இருக்கட்டும், அல்லாவை நினைக்கிறதா இருக்கட்டும், கரெக்டான உணவு உடம்பு கொண்டு நல்லாயிருக்கும். அந்த மாதத்தில் காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது. ஆனால் எல்லாமே நம்ம சாப்பிடுவோம், கூலிங் எல்லாமே நம்ம சாப்பிடுவோம், சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது. ரொம்ப அமைதியான ஒரு மாதம் அப்படின்னா இதான் சொல்லுவேன். ரமலான் மாதம் தான் சொல்லுவேன். யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேன். அது பாட்டுக்கு அழகாக போகும். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அது ஒன்று மட்டும் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வீடியோஸ் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டே 1லேருந்து இன்னைக்கு டே 23 ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து முடிய வரைக்கும் நம்ம போடத்தான் போகிறோம். இன்ஷால்லா 23 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது எனக்கு தெரிஞ்சு. நான் நைட் எந்திரிக்கிறேன், சளி சாப்பிட்றேன், தொழுகிறேன், தூங்குறேன், மறுபடியும் எந்திரிக்கிறேன், தொழுகிறேன். அதுக்குள்ளே இஃப்தார் டைம் வந்துடுது. இஃப்தார் டைமுக்கு வேணுங்க எடுக்க வைக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், எடிட் பண்ணுறேன், நைட்டு அப்லோட் பண்ணுறேன். இதே போயிட்டுருக்கு. சீக்கிரம் எனக்கு நாள் போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, கொஞ்சம் சாப்பாடு போட்டு தயிரோட ஃபினிஷ் பண்ணிடுவோம். நான் சாப்பாடு போடுறது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. அதிகமாக போடுற மாதிரி தெரியுது எனக்கு தெரில. நான் கம்மியாக தான் போடுறேன். எனக்கு எடுக்க தெரிலங்கிறாங்க எங்கள் அம்மா. வீடியோ பார்த்துட்டு எதுக்கு இத்தனை தடவை போடுறேன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் சாப்பாடு ஒரு 4 தடவை எடுத்துட்டேன். ஆனால் சாப்பாடு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு கை தான் வருது. தெரியுதா? ஒரு கை தான். நம்ம நிறைய எடுத்துகிட்டு போடுறதுனால வந்து நிறைய சாப்பிட்ற மாதிரி தெரியுது. தயிர் ஒரே ஃப்ளிப்பில் வந்துருச்சு. நம்ம பூஸ்ட் பாட்டில் எடுத்து உப்பு போட்டாச்சு. நம்ம ஆயிலில் பொரிக்காதனால வந்து 65 காரமாக இருக்கும். ஆயிலில் பொரிக்காதனால 65 வந்து பயங்கர காரமாக இருக்கும்.
அதனால் வந்து தயிர் கொஞ்சம் சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும். ஆயிலில் பொரிச்சா கம்மி பண்ணுது காரத்தை, ஆனால் உடம்புக்கு கேட்டு எப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. எனக்கு காரமாக இருக்கும், ஏன்னா மசாலா கூட கம்மியாக போடும். இதுதான் சிக்கன் பீஸ். சொல்லுங்க வேணாம். ஓகே கைஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நம்ம பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 65 ஆயிலில் 65 இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு, சாம்பார், தயிர் வச்சு அடிச்சு நான் புட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி சாப்பாடு, சைவ சாப்பாடு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், முடிச்சு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம வந்து இஃப்தாரில் மீட் பண்ணலாம். அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு மீட் பண்ணலாம். அது என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சு அப்படியே வெளியே போயிடாதீங்க, இதோட கண்டினியூட்டி அப்படியே வரும். இஃப்தாரோடது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகே, இஃப்தார் மீட் பண்ணுறோமா? ஓகே, பாய் 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 பாய். ஹாய் கைஸ், மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:29. நோம்பு தர டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம துவா செஞ்சுக்கலாம். டக்கு கரண்ட் போயிடுச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, நம்ம ரெடி ஆகிக்கலாம். 50 வருஷம் டம்ளர் நேற்று தான் பேசினேன் சிகரெட்டை. வந்துடுறேன் ஃபுல்லாக. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நோம்பு திறந்தாச்சு. என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இது வந்து நோம்பு கஞ்சி, இன்னைக்கு டம்ளரில் ஊற்றியாச்சு. இது வந்து ஸ்பெஷல் மில்க் ஷேக் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. பிஸ்கெட் வச்சு செஞ்சீங்களா? க்ரீம் பிஸ்கெட் வச்சு மில்க் ஷேக்கு. மேலே சாக்லேட்லாம் ஊற்றிருக்காங்க. அந்த சைடில் காட்டுங்க, அப்படியே தெரியுதா? சைடில் டிசைன்லாம் இருக்குது வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரியாணி. இதுதான் இன்னைக்கு மெயின் டிஷ், எங்கள் அம்மா செஞ்சது. முட்டை அடையாமா, இது பேர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, அவங்களே கண்டுபிடிச்சது. இது சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோம்பு கஞ்சி இருந்து ஆரம்பிப்போம், எப்பயும் போல். ஆட்டுறீங்க, ரொம்ப ஆட்டுறாங்க வீடியோவில். ஆட்டாமல் எடுக்க சொல்லுங்கள். எனக்கும் பசிக்கல. இருங்க, நீ நோம்பு திறந்துட்டீங்கல்ல, சரிதா? பார்க்கவே நல்லா இருக்கு. க்ரீமோட சாப்பிடு, சாக்லேட்டோட சாப்பிடுவோம். சாக்லேட்லாம் ஊற்றிருக்காங்க. உண்மையாலுமே அந்த ரியாக்ஷன் தான் வேற மாதிரி இருக்கு. பிஸ்கெட்டை வச்சு பிரிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை சாப்பிட போகிறோம். முட்டை அடையா, பேர் வேறு மறந்துடுது. இது என்னென்ன போட்டிருக்கீங்க? முட்டை, வெங்காயம், மசாலாலாம் போட்டிருக்கீங்களா? அதாவது சாப்பிட்டு ஊற்றுருவோம். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம ஃபேவரெட்டு, ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி சாப்பிட்டு. அப்படி பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் சாப்பிட்றேன். சரியா? பேசிக்கிட்டே இருந்து சாப்பிட முடியாது. டைம் ரொம்ப லென்த்தாக போனால் எடிட் பண்ணுற கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதெல்லாம் தான் கட் பண்ணுறது. ஓகே, நம்ம சாப்பிட்டாச்சு. அடுத்து டே 24ஓட சகரில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன,
எப்பயும் போல தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை நான் கடைசியாக சொல்கிறேன், இதுக்கு அடுத்து வரப்போகிற அதாவது 24வது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு. ஓகேவா? ஓகே, பாய் 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 பாய்.